வெல்கம் டு ஆர் இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணதுமே, அதாவது வேர்ட் விண்டோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நீங்கள் கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கலையே, அங்கே நீங்கள் உங்களோட தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் எக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒன்ஸ் டிஃபால்ட்டாக காமிக்கும். ஸோ இந்த டிஃபால்ட்டாக நியூ ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ரீநேம் கொடுக்குற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூ ஃபோல்டரை மறுபடியும் எகெயின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கும். மறுபடியும் இங்கே உங்களுக்கு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நியூ ஃபோல்டர் ஆப்ஷனை எகெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நியூ ஃபோல்டர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு நியூ ஃபோல்டர் இருக்கிறனால மறுபடியும் உங்களுக்கு நியூ ஃபோல்டர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூ ஃபோல்டரை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு ஐக்கான் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், நியூ ஃபோல்டர். இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை நியூ ஃபோல்டர்ஸ் வேணாலும் உங்கள் ஃபோல்டருக்குள்ளே வச்சு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் வச்சுக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும், மறைச்சி வைக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் போடலாம். ஒரு நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு மேலே இன்னொரு ஃபோல்டர் வந்து கொடுத்துருக்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பேக் போய் பார்க்கலாம். இப்போ இந்த நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபைல்ஸை வந்து ஃபோல்டர்ஸில் போட்டு இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.rndr.com.